தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி மிக முக்கிய செய்தி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் என்ற இடத்தில் ஜெகபர் அலி கொலை தொடர்பான அந்த குவாரிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை திருமயத்தில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி ஆர்டிஓ ஐஸ்வர்யா அந்த குவாரிக்கு சீல் வைக்கும் காட்சிகள் இவை. வட்டாட்சியர் ராமசாமி, காவல் உதவி ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் ஆர்டிஓ உடன் இந்த சீல் வைப்பு நிகழ்வின் போது இருந்தனர். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை வழக்கு, இந்த கொலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்த அந்த குவாரிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுவாமிநாதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சமூக ஆர்வலரான ஜெகபர் அலி கொலை தொடர்பு, அந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தது, மையப்புள்ளியாக இருந்தது அந்த குவாரி குறித்த நிகழ்வுகள் தான். தற்போது அந்த குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இங்கே வருகிறது. இது குறித்த உங்கள் தகவல்கள் தரலாம் சுவாமிநாதன். மோகன்ராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி திருமயம் புதுக்கோட்டை பகுதிகளில் சட்டத்திற்கு விரோதமாக கல்வாய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்றை அளித்திருந்தார். சட்டத்திற்கு விரோதமாக கல்வெட்டி வைக்கப்படுகிறது என்று. அதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி அவர் குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றிக் கொல்லப்பட்டார். அவர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்த அந்த ஆர்ஆர் கல்வாயில சோதனையான நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து குவாரி உரிமையாளரான ராமையா, ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதோடு தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி விசாரணை எடுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆர்ஆர் கல்வாரியில தொடர்ந்து கனிம வளத்தின் அதிகாரிகள் மற்றும் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையிட்டு அதுக்கு உண்டான முறைகேடுகளாக வெட்டியிருக்கப்பட்ட கல்வாரிகளுக்கு அளவீடு குறித்து பலமுறை ஆய்வு செய்தனர். இதில் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கற்கள் வெட்டியிருக்கப்பட்டுள்ள அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் பெற்று சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில சம்பந்தப்பட்ட கல்வாயில இன்று மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா திருமயம் அருகே உள்ள துறையலூரில் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட ஆர்ஆர் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆர்ஆர் குவாரிக்கு சீல் வைத்துள்ளார். அந்த சீல் வைக்கும் சம்பவத்தில் உடனிருந்தது வட்டாட்சியர் ராமசாமி, காவல் உதவி ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். தற்போது இந்த கல்குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வழக்கு தீவிரமாக காட்டுள்ளது. நன்றி. உங்கள் ஆய்வறிக்கைக்கு நன்றி சுவாமிநாதன்.